இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி வழியாய் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வருவது உண்டே. உயர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உண்டே. ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவது உண்டே. ஆனால் ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் அடைந்தே தீர வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பதிலும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்தில் வருகின்ற நேரத்தில் நாம் எதுவும் இல்லாமல் தான் இந்த உலகத்தில் வந்தோம். அதன் பிற்பாடு நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லாமே நாம் பெற்றுக்கொள்கிறோம். உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது ஒன்றும் இல்லாமலே நாம் சென்று விடுகிறோம். இதுதான் வாழ்வின் நியதி. ஒரு வியாபாரி ஒருவர் புனித நீராடுவதற்காக கங்கை நதியில் நீராடி கொண்டிருந்தார். கங்கை நதியில் அவர் நீராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு அழகான கைத்தடி ஒன்று தண்ணீரில் மிதந்து அப்படியே வந்து கொண்டிருந்தது. தண்ணீரில் மிதந்து வந்து கொண்டிருந்த அந்த கைத்தடியை பார்த்த அந்த வியாபாரி அதை அப்படியே நீந்தி போய் எடுத்துக்கொண்டார். அந்த கைத்தடியை எடுத்துக்கொண்டு அப்படியே கரைக்கு வருகின்ற நேரத்தில் ஒரு நீர் சுழற்சிக்குள் அகப்பட்டு மிகவும் போராடி தன்னுடைய உயிரை மட்டும் காப்பாற்றி விட்டால் போதும் என்ற நிலைக்குள் தள்ளப்பட்டு எப்படியோ உயிர் தப்பி கரைக்கு வந்தார். கரையில் வந்த அந்த வியாபாரி கரையில் நின்று கொண்டு என்னுடைய அழகான கைத்தடி தண்ணீரில் சென்று விட்டதே என்று சொல்லி வருத்தப்பட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு குருவானவர் அந்த வியாபாரியை அழைத்து கேட்டார், நீங்கள் நீராட செல்கின்ற பொழுது வெறும் கையோடு சென்றீர்கள், திரும்ப வருகின்ற பொழுதும் வெறும் கையோடு வந்தீர்கள். இப்படி இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய அழகான கைத்தடி தண்ணீரில் சென்று விட்டதே என்று எப்படி சொல்லலாம் என்று கேட்ட பொழுது இந்த வியாபாரி பதில் ஏதும் சொல்லாமல் இருந்தார். அந்த குருவானவர் சொன்னார், அந்த கைத்தடியானது தண்ணீரில் மிதந்து வந்தது, இப்பொழுதும் தண்ணீரில் மிதந்து சென்று கொண்டே இருக்கிறது, தூரமாய் போய்விட்டது. அது தன்னுடைய இயல்பாய் போய்கொண்டிருக்கிறது. இடையில் சென்று அதை எடுத்துவிட்டு மீண்டும் அதை விட்டுவிட்டீர்கள். இந்த நேரத்தில் என்னுடைய அழகான கைத்தடி என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி நியாயம் என்று கேட்டாராம். என அன்பானவர்களே, பக்தனாகிய யோபு முதல் அதிகாரத்தில் படித்து பார்த்தால் தெரியும். எல்லாவற்றையும் இழந்த யோபு கடைசியாய் சொல்லுகிறார், நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இதுதான் உண்மையான கடவுள் மீது வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை. அது மட்டுமல்ல, ஒரு மனித இயல்பு என்பது இப்படிதான். இடையில் நமக்கு கிடைக்கின்ற எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்டது. நாம் பிறக்கின்ற நேரத்தில் தாயின் வயிற்றில் வருகின்ற பொழுது ஒன்றும் இல்லாமல் வருகிறோம். இந்த உலகத்தை விட்டு நாம் மறைந்த பின்பும் ஒன்றுமில்லாமல் தான் போகிறோம். பெயர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்துகள் இவையெல்லாம் இடையில் வந்தது. நம்முடைய முயற்சிக்கு ஏற்றபடி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? அந்த எண்ணத்தை முற்றிலும் மறந்து நான் சம்பாதித்தது என்று சொல்லுகிறோம். என்னுடைய முயற்சி, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய கல்வி, நான் உழைத்த உழைப்பு என்று சொல்லி நம்மை நாமே பெருமை பாராட்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் ஆளுகின்ற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் உயர்வாய் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இதையெல்லாம் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் அதை ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று நாம் பயன்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் நம்மை உயர்த்துவார். உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வரவில்லை.
உலகத்தை விட்டு நாம் செல்கின்ற பொழுது எதையும் கொண்டு போக போவதும் இல்லை. ஆனால் இடையில் இருக்கின்ற அந்த சில நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவருடைய மகிமைக்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதைவிட ஆசீர்வாதம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற நாம் நம்மை தாழ்த்தவும், ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கவும், அவர் விரும்புகிறபடி வாழவும் நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்து நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாயின் கருவிலிருந்து இந்த உலகத்திலே வருகின்ற நேரத்தில் நாங்கள் ஒன்றுமில்லாமல் வந்தோம். உலகத்தை விட்டு நாங்கள் ஜீவன் பிரிகின்ற நேரத்தில் நாங்கள் ஒன்றுமில்லாமல் செல்கிறோம் என்பதை உணர ஆண்டவர் கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உயர்வுகள், ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற கல்வி, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று நாங்கள் பயன்படுத்தவும், உம்முடைய சித்தத்தை செய்யவும், ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் உலகத்திலே வாழ்ந்து உம்முடைய நாமத்தை பறைசாற்றுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகளை மாற்றுகின்ற ஆண்டவர் எங்களோடு உடனிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரங்களை தருகிறோம். இன்றைய தினம் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் சிந்தித்த வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. எங்கள் கையின் பிரயாசங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவருக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நடக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி உம்முடைய சித்தத்தை செய்கிற நல்ல அனுபவங்களை உடையவர்களாய் நாங்கள் மாறுவதற்கு ஆண்டவர்களை கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இந்த நாமத்தில் ஒரு வீசி கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளிலும் நாம் சிந்தித்த இந்த வார்த்தையை மனதிலே கொள்ளுவோம். இந்த உலகத்தில் நாம் இருக்கின்ற நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவர் விரும்புகிறதை செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் அதிகமான காணொளிகளை போடுவதற்கு அது ஒரு வாய்ப்பாய் இருக்கும். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.